வணக்கம் மக்களே. இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டே 60 ரிவ்யூ. 2 மாதம் ஆகிடுச்சு. ஸோ இந்த 2 மாதமும் 60 நாளும் உங்களை நம்ம ரிவ்யூ மூலமாக சந்தித்ததில் மிக்க சந்தோஷம். நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க ஆதரவுக்கு மிக்க மிக்க மிக 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 நன்றி. அண்டு இந்த 2 மாதம் எப்படி போச்சுன்னு தெரில, பட் எல்லாரும் நம்ம ரிவ்யூ பேசி நம்ம மீட் பண்ணியிருக்கோம். அதனால் அது ரொம்ப மனசுக்கு நல்ல சந்தோஷமான விஷயமா இருக்குது. வாங்க இன்றைக்கி எபிசோட்குள்ளே ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எபிசோடில் வந்து என்னென்னா, அதே தான் ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க் தான் இன்றைக்கி பண்ணாங்க. இன்றைக்கி அந்த டாஸ்க்கு ஏஞ்சல்ஸாக நேற்று இருந்தவங்க இன்றைக்கி டெவில்ஸ் ஆகிட்டாங்க, டெவில்ஸ் இருந்தவங்க ஏஞ்சல்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ டாஸ்க் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஸோ அந்த டாஸ்கில் இவங்க என்னென்னலாம் ஆட்டம் காட்டினாங்க, என்னென்னலாம் காமெடி பண்ணாங்க, எவ்வளோ ட்ராமா பண்ணாங்க, அந்த விஷயங்கள்லாம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் பேச போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எபிசோட் பற்றி நம்ம ரிவ்யூ பற்றி உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்ஸ் கொடுத்து நம்ம உங்களோட ஆதரவு நம்ம சேனல் கொடுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி ரிவ்யூ நம்ம பேசணும்னா, அடங்க சாமி, என்ன நடிப்புடா! யூ என்ன நடிப்பு! எல்லாரும் பயங்கரமான ஆக்டர்ஸ், செம்ம நடிப்பு. அப்புறம் இவனுங்க இந்த அன்பு மழை தொல்லை தாங்க முடியல. அன்பு மழை அப்படியே தெளிக்கிறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டில். அதுவும் அன்பு மழை தெளிக்கிறதுக்கு வந்து இவங்க போடுற ட்ராமா இருக்குது, ஆக்டிங்கு. ஷூ, இந்த ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவில்ஸ் டாஸ்கில் வந்து ரொம்ப ஓவராக நெஞ்ச நக்கிற மாதிரி அன்பு மழையை கொட்டி எல்லோரும் பக்கா ஃபேக். எல்லோரும் அதோடு மட்டும் இல்லாமல் எல்லாருமே வன்மம் தான். அதை ஃபுல்லாக காட்டானுங்க இந்த டாஸ்கில் வந்து. ஆக்சுவலாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறவங்க எல்லா சீசனுமே இப்படி தான் இருப்பாங்க. பட் இந்த சீசன் வந்து ஸ்பெஷல் ஐட்டம் இந்த சீசன். ஏன்னா இந்த சீசனில் ஸ்டார்ட் டு எண்டு இது வரைக்குமே இந்த 2 மாதம் நம்ம பார்த்ததில்ல, நம்ம ஒரு வாட்டியும் பார்க்குறது, ரிவ்யூ பண்ணுறதுல டெய்லி நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இவனுங்க வன்மத்தை மட்டும்தான் கக்குறானுங்க. ஃபுல் ஃபேக்கு நடிப்பு, ஒன்று கூட ரியல் கிடையாது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றானுங்க. இது வந்து பிக் பாஸ் வீடு, பிக் பாஸ் டாஸ்க்கு இவனு வந்தானுங்களா, இல்லை இது வந்து லவ்வர்ஸ் பார்க்கா, இல்லை வந்து அன்பு மழை கொட்டுற இடமா, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுற இடமான்னு சத்தியமாக தெரில. அதுவும் எல்லாமே இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, ஒன்றுத்தில் கூட ஒரு ரியலாக உருப்படியான ஒரு இதில் எல்லாமே ஃபேக், எல்லாமே நடிப்பு, ஆர்டிஃபிஷியல். அதுவும் எல்லாருமே, அதாவது கொஞ்சம் கூட சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றாங்களான்னு தெரியல, சுத்தமாக சூடு சொன்னி எல்லாமே எல்லோரும் இருக்கிறாங்க. அதுலேயும் எல்லோரும் வந்துன்னா அந்த சூடு சொன்ன இல்லாமல் இருக்காங்க நாம் நினைக்கிறோம். பட் அவனுங்க விவரமாக வந்து நல்லா நடித்து ரொம்ப உஷாராக விவரமாக இந்த பிக் பாஸ் வீட்டில் எப்படி இருக்கணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு போயினே இருக்கானு. இதுதான் பாயிண்ட். இன்றைக்கி பேசிக்காக டெவில்ஸ் டாஸ்கில் வந்து என்னென்னா, ஒரு இது ஃபஸ்ட்டு நடந்தது, செகண்ட் நடந்தது, இது இப்படி இப்படி நடந்து நம்ம ரிவ்யூ பேச முடியல. இது மொத்தமாக கோர்வையாக தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அந்த டெவில்ஸ் டாஸ்க்லேருந்து கண்டமேனிக்கு இஷ்டத்துக்கு எல்லாருமே ஒரு இடத்துல வந்து ஆக்டிங் விட்டு நினச்சின்னு இருக்காங்க. நம்ம நீ மெயினாக பேச வேண்டியது என்னென்னா, இந்த ஜாக்லின், சௌந்தர்யா, ரஞ்சித், ஜெஃப்ரி இவங்க 4 பேர் பண்ண அந்த ஒரு ஆக்டிங் எபிசோடு இருக்கு, அன்பு மழை எபிசோடு. ஐயோப்பா, கிரிஞ்சின்னு வாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி பண்ணுறது இது கிரிஞ்சிக்கெல்லாம் கிரிஞ்சி அவ்வளோ கிரிஞ்சி. ரெண்டாவது அன்பு மழையை கொட்டுறன்ற பேரில் ஜாக்லின் பண்ணுற அந்த ஓவர் ஆக்டிங் இருக்குது. ஐயோப்பா, இவனுங்களை டாஸ்க் வந்து டெவில்ஸ் வெர்சஸ் ஏஞ்சல்ஸ் டாஸ்க் பண்ணுங்கடா, உங்களுக்கு வந்து ஹார்ட்டு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ஹார்ட்டு நிறைய பேர் வாங்கினாலும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குன்னு சொல்லி டாஸ்க்கை வந்து ஒரு காம்படிஷனாக ஒரு போட்டியாக வச்சு கொடுத்தா, இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுங்களும் குரூப்பிசம் பண்ணிக்கின்னு, அதாவது டெவில்ஸும் ஏஞ்சல்ஸுக்குமே குரூப்பிசம். அதாவது இவங்களுக்குலாம் வேண்டப்பட்டவங்களுக்கு வந்து யார் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும், யாருக்கு நிறைய ஹார்ட் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி இவனுக்குள்ளே டீலிங் போட்டுக்கிறானுங்க. ஏஞ்சலும் டெவிலும். ரஞ்சித்து, ஜெஃப்ரி போய் உக்காந்துக்கின்னு இந்த ஜாக்லின், ரயான்லாம் உட்காந்துங்கிறதுல போய் ஜாக்லின்கிட்ட போய் பேசினுங்காங்க ரஞ்சித்தும் ஜெஃப்ரியும். இந்த மாதிரி ரஞ்சித் சொல்கிறாரு, இந்த மாதிரி விஷால்கிட்ட வந்து 5 ஹார்ட் வாங்கிட்டான், ஜெஃப்ரிக்கு வந்து 3 4 தான் இருக்குது. ஸோ உன் ஹார்ட்டை ஜெஃப்ரிக்கு நீ கொடுத்துட்டேன்னா ஜெஃப்ரி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவான், அதனால் உன் ஹார்ட்டை கொடுத்துருன்னு சொல்லி போய் டெவிலாக ரஞ்சித் உட்காந்துக்கின்னு ஏஞ்சலாக இருக்கிற ஜாக்லின்கிட்ட போய் டீலிங் பேசினுக்காரு. நீங்களாம் என்ன நினச்சிருந்தீங்க எனக்கு புரியல. அதாவது நீங்கள் கேன பசங்கன்னு தெரியும், பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் நான் கேன பசங்களா, இல்லை பிக் பாஸ் வந்து நான் அவரு தான் கேனத்தனமாக டாஸ்க் வைக்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா, இல்லை வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதிலாம் கேட்க மாட்டாரு, கண்டுக்க மாட்டாரு நீங்கள் நினச்சிட்டிங்களான்னு புரியல. டாஸ்க்கு என்ன டாஸ்க்கு, அவங்களோட சுயரூபத்தை வெளில கொண்டு வரணும்.
அவங்க ஜாக்லினோட சுயரூபம்னு கிடையாது. இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அவனுங்க நல்லா நடிச்சுன்னு இருக்கானுங்க. அவனுக்கு கோவம் வந்தாலும் கோவத்தை காட்டுறது இல்லை, அவனோட ரியல் கேரக்டரை வெளில கொண்டு வரணுன்றது தான் இந்த டாஸ்க்கு. ரெண்டாவது, அவனுங்க ஏஞ்சலாக இருக்கணும்னா அன்பின் சுரூபம். அதனால் அவங்ககிட்ட நீங்கள் வந்து அவங்கள வந்து எதாவது பேசி நக்கல் பண்ணி காமெடி பண்ணி வெறுப்பேற்றி கோவப்படுத்தி ஏதோ ஒன்று பண்ணி அவங்களோட சுயத்தன்மையிலேருந்து விலகி இருந்து அவங்ககிட்ட நீங்கள் ஹார்ட்டை வாங்கணுன்றது தான் டாஸ்க். ஓகேவா? நாம் அதை சீரியஸாக பார்க்குறோம், ஆடியன்ஸாக பார்க்குற நம்ம ரிவ்யூவராக பண்ணுற நம்ம வந்து டாஸ்க்கு கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும், சீரியஸாக ஆடணும்னு நம்ம நினைக்கிறோம். இவனுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கின்னு வாரம் நல்லா காசையும் சம்பளத்தையும் காசையும் நல்லா வாங்கிக்கின்னு நல்லா சொகுசாக வாழ்ந்துக்கின்னு இவனுங்க அதை போய் ஜாலியாக அவனுக்கு இஷ்டத்து பண்ணியிருக்காங்க. நாமினேஷனில் ஃப்ரீ ஆகிறதுன்றதுன்னா அவ்வளோ ஈஸியான விஷயமா போயிடுச்சு அவங்களுக்கு. அதாவது பிக் பாஸ் வீட்டில் வந்து உட்காந்துருந்ததுன்னா இதுதான் நல்லா எதுவும் சும்மா காட்டி எல்லாருக்கும் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி வந்தால் இப்படி தான் இருக்கும். ஒரு வாரமும் நாமினேஷனில் ஒருத்தர் ஃப்ரீ ஆகிறான்னா நாமினேஷனில் வந்து நாமினேட்டே ஆகாமல் இருக்கிறது, ரெண்டாவது நாமினேஷனில் வந்துட்டு அந்த வாரம் எவிக்ட் ஆகாமல் அடுத்த வாரம் போகிறது, மக்கள் ஓட்டு போட்டு வர்றதுன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு அவங்களோட ஒரு பாப்புலாரிட்டிக்காகவும் அவங்க யாருன்னு வெளியில் மக்களுக்கு காட்டுறதுக்காகவும் அவங்களோட ஒரு குவாலிட்டியை அவங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ரெண்டாவது அவங்களோட குவாலிட்டி ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை இன்னும் க்ரூம் பண்ணி பெட்டராக்கி பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு, இன்னும் பாசிட்டிவான அவங்ககிட்ட ஒரு கேரக்டர் குவாலிட்டிஸ்னால் அதை இன்னும் பெட்டராக்கி வரதுக்கு தான் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு சுய பரிசோதனை செய்கிறதுக்கான இடமா கூட இருக்கும். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, காசு, பாப்புலாரிட்டி தாண்டி தன்னோட செல்ஃப் ரியலைசேஷனுக்கும் இது நிறைய யூஸ் ஆகும். பல பேருக்கு அது யூஸ் ஆகிருக்கு. நிறைய சீசனில் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் பல பேருக்கு அது பல விதங்களில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எல்லா விதமும் கிடையாது, பட் சில விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால் நாமினேஷன்லேருந்து சேவ் ஆகி ஒரு வாரம் வந்தாங்கன்னா காசும் வரும். வாரம் நீங்கள் இருக்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு காசு வர மாதிரி வாரம் உங்களுக்கு காசும் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆகலாம், நிறைய விஷயங்கள் உங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதுக்கு தான் நாமினேஷன்லேருந்து சேவ் ஆகணுன்றது. இவனுக்கு என்னடானா எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறதுக்கு இவனுங்க டாஸ்க்குள்ளேயே ஆப்போசிட் வந்து குரூப்பிசம் பண்ணியிருக்காங்க. போய் ரஞ்சித் போய் கெஞ்சின்னு இருக்கிறார் ஜாக்லின் கிட்ட. ஐயோ பாவம், அவன் ஜெஃப்ரிக்கு பேட்சை குத்துறேன்னு. இவர் ரஞ்சித் போய் கெஞ்சுறது கேவலமாக இருக்குது ஒன்று. அதுவும் ரஞ்சித் போய் ஜாக்லின் கிட்ட கெஞ்சின்னு இருக்கிறாரு. ரஞ்சித் அதுக்கு மேலே நடிப்பு. அதுவும் அதாவது ஜாக்லினுக்கும் ஜெஃப்ரிக்கும் வந்து அக்கா தம்பி பாசம் அதெல்லாம் இருக்குன்றதுனால கரெக்டாக அவர் போய் ஜாக்லினை கேட்டு ஜெஃப்ரிக்கு வாங்கி கொடுக்குறாரு. ஜாக்லின் வந்து 1 நம்பர் டபுள் இல்லை ட்ரிப்புள் 4 சைடு கேமு. அங்கே வந்து ஜெஃப்ரி மேலே தம்பி பாசம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும் போது என்னென்னா அந்த டாஸ்க் வந்து இவர் கெஞ்சின்னு இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்சை தூக்கி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ரஞ்சித் வந்து அவரை நான் அப்பா மாதிரி நினச்சேன், ஆனால் இவர் இவ்வளோ கேவலம் பிஹேவ் பண்ணுவான்னு தெரியாது. அப்புறம் எல்லார்கிட்டையும் பப்ளிக் அந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருக்கும் இவர் வந்து 60 நாளாக இப்படி தான் திருட்டுத்தனமாக கேம் ஆடினுக்கிறாரு, பாசம் நல்லா அன்பை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றின்னு இருக்கிறவங்க எல்லாருமே ஏமாற்றிட்டு இருக்கிறாரு. நீங்கள் எல்லாருமே ஏமாந்துனீங்க, இவர் 60 நாளாக எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க, இதுதான் 60 நாள் அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேருக்கு போட்டு கேவலப்படுத்திட்டு போயாச்சு. கேட்டால் அப்பா மாதிரி நினச்சாங்களாம். சரி, அப்பா மாதிரி நினச்சிங்க, இந்த ஒரு டாஸ்கில் வந்து அவர் வந்து உங்ககிட்ட கெஞ்சினது அவர் வந்து அது ஒரு கேவலமான விஷயம், அது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் அவர் வந்து யார் கேட்டார், உனக்கு தம்பின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரிக்காக அவர் கேட்டார். ஜெஃப்ரி அங்கே தானே உட்காந்தான், அவன் வாய மூட்டு கம்பெனிக்கு உட்காந்தான். அவன் சொல்ல வேண்டியது தானே, சார் எனக்காக ஏன் சார் நீங்கள் கேட்குறீங்க, அதெல்லாம் கேட்க தேவை சார், இப்படி வாங்குகிற பேட்ச் எனக்கு எதுன்னு கேட்கணும்னு சொல்லணும்ல. அவர் கண்ணடிச்சாரா, அதனால் இவர் கேட்க மாட்டார்னு நினச்சாரா, அவர் கேட்டாரா, அதுக்கப்புறம் பேட்ச் வாங்கி தூக்கி போட்டோன்னா அந்த பேட்சையும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இதை பற்றி கண்டுக்கல. 2-3 பேட்சை ஜாக்லின் தூக்கி போட்டு போயிடுச்சு. அந்த பேட்செல்லாம் எடுத்து வச்சுக்கினாச்சு. உள்ளே வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு நான் அப்பா மாதிரி நினச்சேன் ரஞ்சித்தை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கை ஊற்றியாச்சு. ரெண்டாவது இவர் 60 நாளாக இப்படி தான் நடிச்சிட்டு இருக்காரு, ஃப்ராடுத்தனம் பண்ணுறாரு, திருட்டுத்தனம் பண்ணுறாரு, எல்லாம் ஏமாத்தினது தான் இவரோட கேம், இவர் தான் இவரோட ரியல் கேரக்டர்னா அதையும் கேவலப்படுத்தியாச்சு. ஆனால் அப்பா மாதிரி நினச்சிருந்தாங்களாம். எதுக்கு இவன் வந்து ஜெஃப்ரிக்கு அந்த பேட்சை கொடு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சொன்னதுக்கு இவ்வளோ கோபம். இது என்ன மாதிரியான ஒரு ஆக்டிங் இது, பயங்கரம். அதுக்கு வேறு சௌந்தர்யா அங்கேருந்து உள்ளேருந்து வந்து ஜாக்லின் ஜெஃப்ரியும் ரஞ்சித்தையும் பார்த்து, ஜெஃப்ரி ரஞ்சித் நீங்கள் ஆடுற கேம்லாம் சரியில்லை அது வேறு கத்திட்டு போகுது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தோன்னா ரூம்குள்ளே போய் உட்காந்தோன்னா இவர் ரஞ்சித் வந்து அவர் போய் உட்காந்துன்னு அவர் வந்து பயங்கர ஆக்டிங், அவர் போய் ஒன்றுமே தெரியாத மாதிரி போயிட்டு சௌந்தர்யா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படியே கண்ணை கலக்கிங்கன்னு. நான் அந்த டாஸ்க்காக தான் பண்ணேன், ஈஸ்க்காக தான் பண்ணேன்னு. அது கேட்டோன்னே சௌந்தர்யா போய்ட்டு உள்ளே போய்ட்டு ஜாக்லினை வந்து அது வந்து சவுண்டு விட்டுனுக்கு. அப்புறம் ஜாக்லின் உள்ளே உட்காந்து பேசும்போது, சார் சாரி சார், நான் தேவையில்லாமல் கோவத்தில் கட்டிட்டேன் சார் அப்படின்னு. அப்போ சௌந்தர்யா கேள்வி கேட்குறா, நீ கோவத்தில் கத்தினேன், ஆனால் 60 நாளாக இவர் இப்படி தான் பண்ணியிருக்கான்னு சொன்னி, அதெல்லாம் வந்து எப்படி வார்த்தை விட்றியா, அது கரெக்டானு கேட்டதுக்கு
அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா தெரியும் ஜாக்லின் வந்து 1ஆம் நம்பர் டபுள் கேம், ட்ரிபிள் கேம்னு சொல்லி. அவ்வளோ ஜாக்லின் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எரிச்சலாக வருது, வெறுப்பாக வருது. ஜாக்லின், சௌந்தர்யா, இந்த ரஞ்சித்து, ஜெஃப்ரி, இந்த ரயானு, இந்த சத்யா, மஞ்சரி, இவங்க இந்த ஆனந்தி, சாச்சனா, அப்பா எல்லார் மேலேயும் எரிச்சல் தான் வருது. எல்லோரும் இப்போ அன்ஷிதா எல்லாம் பிச்சைக்காரத்தனமான கேம், மட்டமான ஒரு கேம், ஒரு 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 சில்லறத்தனமான ஒரு கேம். ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயத்தை ஒரு 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 எதுலேயுமே ஒரு குவாலிட்டி இல்லை. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். கோவத்தை காட்டினீங்கன்னா கோவத்தை கன்சிஸ்டன்ட். அது எப்படி ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் வரும், 5 மணி நேரத்துக்கு அப்புறம் கோவம் வரும், அப்புறம் கற்றுன்னு கற்றுவீங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி ஜாக்லின் வந்து ரஞ்சித்துக்கிட்ட வந்து நான் உங்களை அப்பா மாதிரி தான் பார்த்தேன், நான் உங்களை வந்து அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணணுன்னு எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால நான் வந்து இது பண்ணிட்டேன், நான் தப்பாக பேசினேன் சாரி, நான் அதான் கேவலப்படுத்திட்டேன் அவரை. அப்பா மாதிரி பார்த்தேன், அவர் வேஸ்ட்டு, 60 நாளாக அவர் ஃப்ராடுத்தனம் பண்ணுறாரு, நடிக்கிறாரு, திட்டுத்தனம் பண்ணுறாரு, பாசன்ற பேரில் அவர் ஏமாற்றி நிற்கிறாரு, இதுதான் இவரோட ரியல் கேரக்டர், எல்லாம் உஷாராகிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவர் கேவலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சாரி சார் நான் தெரியாமல் தான் பண்ணேன் அப்படின்னா எப்படி? அப்படியே ஜாக்லின் ஜெஃப்ரிக்காக இவர் கேட்டு வாங்கினதுனால இவர் கோவப்பட்டு ஜெஃப்ரி கூட பேட்சப் ஆயாச்சு. ஜெஃப்ரி இந்த பேட்ச் வச்சுக்கூடா, அப்போ ஜெஃப்ரி அந்த பேட்ச் வச்சுக்கூடான்னு சொல்கிறதுக்கு எதுக்கு நீ ரஞ்சித் வந்து கேவலப்படுத்துகிற? கெஞ்சிறாரு. ரஞ்சித் பண்ண தப்பு, உங்ககிட்ட வந்து கெஞ்சில் அவர் பண்ண தப்பு. ஆனால் அவரும் லேசப்பட்ட ஆள் இல்லை, அவரும் பயங்கரமாக ஆக்டிங் விடுறாரு. அதாவது ரூமுக்குள்ளே உட்காந்துக்கின்னு ஜாக்லின் சாரி கேட்கும்போது அப்படியே என்னமோ ரொம்ப வருத்தப்பட்டு டாஸ்க்குக்காக பண்ணி இந்த பொண்ணு இப்படி சொல்லிச்சுன்னு. ரஞ்சித் வந்து அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் அவர் வந்து வீட்டில் வந்து அந்த வீட்டில் எல்லாம் உப்பு போட்டு தான் சமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த உப்பு போட்டு சமைக்கிறத சாப்பிட்றாருன்னா அவர் இந்த மாதிரி ஜாக்லின்க்கெலாம் போய்ட்டு அவர் வந்து இப்படி கெஞ்சிக்கின்னு அவங்க கேவலப்படுத்துறதுலாம் அவர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவரும் செம விவரமாக ஆக்டிங் விட்டுனுக்காரு. ஏன்னா அவருக்கு இது பிடிக்காது தெரியும். ஆனால் பிக் பாஸ் வீடு மக்கள் பார்க்குறாங்க, கேமரா இருக்குது, வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கேட்பார், வாரம் இந்த காசு வரும், நம்ம அப்படியே நைஸாக மேனா மினிக்கு மாதிரி இந்த அப்படியே ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்றதுனால அவரும் விவரமாக இருக்காது. இங்கே எல்லாருமே பக்கா ஃபேக், எல்லாருமே ஃபேக். ஒருத்தங்க கூட உருப்படி கிடையாது. நிறைய சீசனில் அட்லீஸ்ட் அவன் வந்து உண்மையாவது இருப்பானுங்க, இவ்வளோ ஃபேக்காக இருக்க மாட்டானுங்க. அட்லீஸ்ட் அவனுக்குள்ளே வந்து ஒரு டீமு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் கூட அதில் ஓரளவு உண்மை இருக்கும். வெளியில் வந்து அந்தளவு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருக்கிறானுங்க. ஓரளவு உள்ளே இருக்கும்போது கூட கரெக்டாக இருப்பானுங்க. அது இந்த சீசன் வந்து அநியாயம். அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் சண்டை போட்டுப்பானுங்க, ராத்திரி டின்னர் சாப்பிட்டு ஜாலி ஆகிடுவானுங்க, நைட்டெல்லாம் கதை அடிப்பானுங்க, காலையிலேருந்து டான்ஸ் ஆடுவானுங்க, அதுக்கப்புறம் திருப்பி சண்டை போட்டுப்பானுங்க. சண்டை போட்டுக்கினா கூட பரவாயில்ல, அந்த சண்டைக்குள்ளே அவ்வளோ ஃபேக்கு. அதாவது அன்ஷிதாலாம் நேற்று இன்னொன்று என்ன, இந்த டாஸ்க்குன்ற ஒரு விஷயம் வரும்போது மட்டும்தான் இவனுக்கு ரியல் கேரக்டர் வருது. என்ன ரியல் கேரக்டரு? டாஸ்கில் தான் இவனுக்கு இருக்கிற வன்மத்தை எல்லாம் கொட்டுறானுங்க. ஒருத்தர் மேலே இருக்க எரிச்சல், கோபம், அவனுக்கு பிடிக்காத விஷயங்கள், அவனை எப்படிலாம் மட்டம் தரணும், கழுவி ஊற்றணும், அவனை எவ்வளோ கேவலப்படுத்தணும், இவனுக்கு மனசில் இருக்க எல்லா கடுப்பையும் டாஸ்கில் வந்து கொட்டிடுறானுங்க. அதுதான் அவனோட ரியல் கேரக்டர், ரியல் நேச்சர், அந்த வன்மத்தை கொட்டுறது தான். ஆனால் என்ன பண்ணுறது, டாஸ்க் முடிஞ்சவொன்னே போய் சாரி கேட்டுக்கிறது. சாரி கேட்டு ஐயோ சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன்ல, அது டாஸ்கில் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா டாஸ்க்குன்றதுனால தான் நான் பண்ணேன், நான் டாஸ்கில் தான் நான் பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு அதை பண்ணுறதுக்கே மனசு இல்லை, டாஸ்க்குன்றதுனால தான் பண்ணேன், அதனால் நீ தப்பாக நினச்சிக்க சாரின்னு சொல்கிறது. ரெண்டாவது, நான் டாஸ்கில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டா அந்த நேரத்தில் அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாரி அந்த நேரத்தில் எனக்கு டாஸ்கில் இருந்து அந்த நேரத்தில் எனக்கு தோணலை, அந்த ஒரு கோவத்தில் டாஸ்க்குன்ற மும்மரத்தில் நான் பண்ணிட்டேன் சாரின்னு சொல்கிறது. ஏடா நீங்களாம் நான் அவ்வளோ குழந்தையா, வாயில் விரல் வச்சா கூட கடிக்க தெரியாதா? அவ்வளோ குழந்தைங்களா? இல்லை பார்க்குற நாங்களாம் என்ன அவ்வளோ மூளை இல்லாமல் அறிவு இல்லாமல் பார்த்துணுமா? என்ன நடிப்பு, வன்மம், உங்கள் எல்லாரோட ரியல் கேரக்டர், ரியல் நேச்சரு, நீங்கள் எவ்வளோ கடுப்பு வன்மம் வச்சுக்கிங்க, எவ்வளோ நெகட்டிவாக, எவ்வளோ ஒரு எரிச்சல் மட்டுமே வச்சுக்கின்னு சுற்றுற கும்பல்னு சொல்லி ஒரு டாஸ்க் நடக்கும்போது தெரியுது. அது ஆடியன்ஸுக்கும் தெரியும், ரிவ்யூவர்ஸுக்கும் தெரியும், வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்கும் தெரியும். ஆனால் வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே நடிச்சுன்னு தான் இருக்கிறானுங்க. அதனால் நடிக்கிறதுனால அவனை என்ன பண்ணான்னா அப்படியே கம்முன்னு சைலண்டாக போய் நீ ரயான் அதை வந்து உட்காந்துன்னு ஜாக்லின் பேசும்போது அவன் சொல்கிறான், அன்ஷிதா வந்து எல்லார்ட்டையும் சாரி கேட்டு போகும்போது, எப்படி உங்களால் இப்போ சாரி கேட்க முடியுது? ஒன்று சண்டை போட்டுன்னு விட்டுறணும், இல்லைன்னா பேசினா நல்லா பேசணும். அந்த டாஸ்கில் சண்டை போட்டு எப்படி 5 மணி நேரம் 10 மணி நேரம் 20 மணி நேரம் 24 மணி நேரம் எப்படி ரியலைசேஷன் வருது? திருப்பி ரியலைசேஷன் வந்தோன்னா திருப்பி இப்படி பண்ணுறாங்க, அப்படின்னா எல்லாமே நடிப்பு தானே அப்படின்றாங்க. நேற்றும் முன்னாடி உட்காந்து பேசும்போது ஆனந்தியும் மஞ்சரியும் உட்காந்து பேசும்போது அவங்க வந்து ஜாக்லின் பற்றி சொல்கிறாங்க. அன்ஷிதா நேற்று சொல்லும் போது சாச்சனா பற்றி ஜாக்லின் பற்றி கரெக்டாக சொன்னாங்க. சாச்சனா தான் இருக்கிறதுலே பெரிய டெவில், பயங்கர விஷம், 1ஆம் நம்பர் விஷம்லாம் சாச்சனா. பண்ணுறதெல்லாம் பண்ணிடுறது, இந்த ஜாக்லின் சாச்சனாலாம் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுறது, எல்லாரையும் மட்டம் தட்டி கேவலை பற்றி ரொம்ப ஒஸ்ட்டான கேம் ஆடுறது, அதுக்கப்புறம் வந்து அழுது சாரி கேட்டுறது, உண்மையாக முடிஞ்சு போயிடுச்சு. சௌந்தர்யா எதுக்கத்தாலும் கத்துறது, யாராக இருந்தாலும் கத்துறது,
எதுனாலும் சத்தம் போடுறது. இன்றைக்கி சௌந்தர்யா சத்தம் போட்டோன்னா விஷால்கிட்ட சத்தம் போட்டோன்னா விஷால் வந்து சௌந்தர்யாவுக்கு மேலே சத்தம் போட்டோன்னா சௌந்தர்யா ஆஃப் ஆகி போச்சு. அதான் சௌந்தர்யாவோட ரியல் கேரக்டர். எவனா இழிச்சவாயம் கிடச்சான்னா எவனா எதாவது பண்ணானா அப்படி கற்றுன்னு கத்திட்டு அவனை வந்து மொக்க பண்ணி போகிற மாதிரி போயிடுறது. சப்போஸ் அவன் கத்திட்டான்னா வடிவேல் காமித்தான், டேய் அவன் அந்த ஷட்டரை சாத்திக்கிட்டு வந்தான்னா நாம் அவனுக்கு அடிமை. அவன் ஷட்டரை சாத்தி அப்படி ஓடினான்னா அவன் நமக்கு அடிமை. அவன் இப்போ வாரானா போகிறானான்னு மட்டும் பாருங்கடான்னு கேரக்டர் தான் சௌந்தர்யா. அதனால் எல்லோரும் இன்னும் இந்த சீசனில் வந்து இவங்கெல்லாம் ஜாக்பாட்டு, இவனுங்கெல்லாம் அடிச்சது பாரு லக்கு. ஒரு மண்ணுக்கும் லாய்க்கு இல்லை. அதுவும் சத்யாலாம் இன்னத்த கேமு. போன வாரம் சிவாவை வெளில அமிச்சிட்டாங்க. சிவா ஒன்றும் பெருசாக கழட்டலன்னா கூட சிவா வேறு ஏதோ விஷயங்கள் பண்ணார். அவர் எஃபர்ட் போட்டார், கொஞ்சம் சின்சியராக இருந்தார். அவர் ரொம்ப இன்னசென்ட்டு, அப்புறம் ரொம்ப முட்டாள்தனமாக கேம் ஆடினார். ரொம்ப விவரமாக ஆடுறதா இருந்துச்சு, ரொம்ப மொக்க பண்ணி ஆடினார் இருந்தால் கூட அவர் ஒரு டாஸ்க்லையும் எஃபர்ட் போட்டார். எல்லா டாஸ்க்லையும் எஃபர்ட் போட்டு ஒரு இன்வால்மெண்ட் காட்டி ஒரு சீரியஸ்னஸோடு ஆடினார். ரொம்ப சீரியஸாக இருந்தார். ஓகேவா? அது சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆச்சு, சில இடங்கள் ஒர்க் அவுட். பட் ஆனால் அவர் அந்த உள்ளே வந்து எஃபர்ட் போட்டார். ரியா உள்ளே வந்து எஃபர்ட் போட்டாங்க, தர்ஷா உள்ளே வந்து எஃபர்ட் போட்டாங்க. இவங்க எல்லாரையும் பேக்கப் பண்ணி அமைச்சாச்சு. ஒரு மண்ணுக்கும் லாய்க்கில் சீட்டை தேய்ச்சிக்கின்னு ஒன்றுத்துக்கு லாய்க்கு. சத்யாலாம் என்ன ஒரு இது, எல்லாருக்கும் பேர் வைக்கிறான். நான் என்னத்தை பேர் வைக்கிறான் அவன் எனக்கு புரியல. இன்ஜினு, டீசல் இன்ஜினு, இது அவன் சூனியக்கார கிழவன் முத்து, இது சூனியக்கார கிழவி மஞ்சரின்னு. கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்களேன். நீ தானே சொன்ன சௌந்தர்யாவை ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறா, எஜுகேட்டட் மாதிரி பிஹேவ் பண்ணு சொல்லி நீ தானே சொன்ன. நீ என்ன எஜுகேட்டட் மாதிரி பிஹேவ் பண்ணுற? நீ வந்து கேவலமாக லோக்கலாக பிஹேவ் பண்ணிருக்கிற. வரவும் போகிறவங்களாம் என்னமோ இவர் வந்து இது விஜய் சேதுபதி வேறு தேவையில்லாமல் சௌந்தர்யா வந்து இது சத்யாவை பாராட்டி விட்டாச்சு. என்னமோ சத்யா வந்து பயங்கரமாக பேசுகிறான் பேர். இதெல்லாம் ஒரு இதுவா எரிச்சல் வர மாதிரி. நீ என்ன பண்ண டாஸ்கில்? அப்புறம் இவன் ஒரு பொம்மை, இவன் வந்து ஒரு தண்டம், இது ஒரு வேஸ்ட்டு அது ஒரு வேஸ்ட்டுன்னு பேசிக்கினா ஒரு 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 டாஸ்க் வந்து எரிச்சலாக ஆடிக்கணும். என்ன இது? இதுதான் இந்த 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 எபிசோட்லேயே, இந்த எபிசோடுன்னு இல்லை, இந்த சீசன்லேயே நம்ம ஒரு ரிவ்யூவில் பேச வேண்டியது இது மட்டும்தான் பேச வேண்டியது இருக்குது. அதே மாதிரி என்னென்ன இன்றைக்கி வந்து இந்த ராணவுக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு எதுக்கு வந்தானே தெரில. அவன் வந்து என்ன பண்ணுறான்னே தெரில. ராணவ் அவன் வந்து ஒரு கேம் ஆட தெரியுமா, ஆட தெரியாதா, இல்லை அவனுக்கு மெச்சூரிட்டி இருக்கா, மெச்சூரிட்டி இல்லையா, இல்லை வந்து ஒரு ஒரு ரொம்ப அசால்ட்டாக கேஷுவலாக தின் பண்ணுறானா, இல்லை இப்படி பண்ணால் தான் மக்களுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறானா, இதான் அவன் ஸ்டைல் ட்ரேட்மார்க் செட் பண்ணுறேன்னு நினைக்கிறான்னு தெரியல. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவனை கை ஊற்றுறாங்க. ஏன்னா அவன் பண்ணுறது அப்படி இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒரு குழந்தைத்தனமாகவும் இல்லை, ரொம்ப மெச்சூர்டாகவும் இல்லை, ரொம்ப விவரமாக பண்ணுற மாதிரியும் தெரில. ஒரு மாதிரி ஒரு லூஸ் மாதிரி பண்ணிருக்கிறான். பேசிக்காக அந்த வார்த்தை சொன்னால் பைத்தியகாரத்தனமாக பண்ணிருக்கிறான். எங்கே எதை பண்ணதில்லை. அவங்க டெவில்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரூமில் உட்காந்து எதாவது டிஸ்கஸ் பண்ணுங்கன்னா அந்த ரூம் ஆண்ட போய் அந்த கண்ணாடி ஆண்ட போய் நின்றுங்கன்னா அதை ஒட்டி கேட்டுன்னு கதவை தட்டிக்கின்னு அந்த கண்ணாடி தட்டிக்கின்னு அங்கேயே நின்றுந்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே வந்து ஒரு பேசுகிறன்ற பேச்சில் வந்து என்னென்னா நக்கல் அடிக்கிறது ஒரு 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 இதுவே கிடையாது. விஷால் வந்து எவ்வளோ ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சனோ, விஷால் வந்து பார்க்கறது என்னமோ சைலண்ட்டாக இருக்காமல் ரொம்ப மெச்சூர்டாக பேசாமல் தெரியும். ஆனால் விஷாலுக்குள்ளே அவ்வளோ விஷம் இருக்குது, வன்மம் இருக்குது. அது தர்ஷிகாவோட விருப்பம் விஷால் கூட உட்காந்து பேசாது. ஆனால் விஷால்கிட்ட அவ்வளோ வன்மம் இருக்குது. ஓகேவா? அதுவும் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ராணவ் வந்து ஏதோ அந்த டாஸ்கில் பண்ணிட்டு போது என்னென்னா ஆனந்தி வந்து என்னென்னா ராணவ் மேலே தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றுறது வந்து அது ஆனந்தி தான் நினைக்கிறேன். அது பேக்லேருந்து பார்த்ததுக்கு ஆனந்தி மாதிரி தான் இருக்குது. பட் தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றுலாம் மைக்கில் படுது. மைக்கில் தண்ணியே படக்கூடாது, அதான் ரூல்ஸு. இந்த வாட்டி அநியாயத்துக்கு ரூல்ஸ் வயலேஷனு. இந்த இதத்துன்னு போடுறானுங்க, இந்த பேட்ச் எடுத்து தூக்கி கடைசுறானுங்க, ட்ரெஸ்ஸை கிழிக்கிறானுங்க, மைக்கில் தண்ணி ஊற்றுறானுங்க. யாரும் டாஸ்க் ஆடுறதில்ல, கேம் ஆடுறதில்ல, டாஸ்க் ஆட மாட்டோம், கேம் ஆட மாட்டேன்னு சொல்கிறது, அன்பு மொழி புரிஞ்சுட்டுருக்கானுங்க. இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்ட் ஆன ஒன்று பாதி எபிசோடு என்னென்னா விஷாலுக்கும் தர்ஷிகாவும் இருக்கிற இந்த லவ் போர்ஷன், லவ் மேட்டரை வச்சுக்கினே ஓட்டானுங்க. அவங்க ரெண்டு பேரும் நீ லவ் பண்ணலாமா வேணாமா, லவ் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி பாட்டு பாடின்னு இருக்கிற போர்ஷன் வச்சு ஓட்டானுங்க. அது மட்டும்தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15-20 நிமிஷம் அதை ஓட்டினானுங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் இது என்ன பெரிய முக்கியமான இதை பார்க்கறதுக்கு நம்ம உட்காந்துக்கிறோம். ஏன் பிக் பாஸ் 24 ஹவர்ஸ் நடக்குது. அவங்க பிக் பாஸ் டீமுக்கு எதை கட் பண்ணணும் எதை கட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். இந்த எபிசோடு மட்டும் தான் ஃபுல்லாக போடணும்னு அவசியம் கிடையாது. நிறைய இருக்குது எபிசோடு போடுறதுக்கு. வாண்டடாக இதை போடுறாங்க. ஆனால் அந்த செல்ஃப் எடுக்கலை, அந்த வண்டி ஓடலை, அந்த ரீல் அந்து போச்சு, விட்டுருங்க. ஏன்னா அது ஒரு தண்டம், வேஸ்ட்டு. அது அவங்களோட பர்சனல் மேட்ரு என்னவோ ஒன்று அவங்க பண்ணிட்டு போட்டோம். அவங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணுறாங்களா வெளில போய் பண்ணுறாங்களா அது அவங்களோட விருப்பம். அது நமக்கு சம்மந்தமே கிடையாது. பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது தேவை கிடையாது.
அது தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கு வேணும் தேவையாக இருக்கலாம், இல்லை அந்த வீட்டில் இருக்கவங்க யாராவது அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை பிக் பாஸில் டீமில் வந்து அது நல்ல போர்ஷன் அவங்க நினைக்கலாம். நல்லா இந்த இந்த ஃபுட்டேஜை போட்டால் வந்து கொஞ்சம் டிஆர்பி கிடைக்கும், மைலேஜ் கிடைக்கும் அவங்க நினைக்கலாம். பட் ஆடியன்ஸுக்கு அது வந்து பிடிக்கல, வெறுப்பாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலேயும் சோஷியல் மீடியாவில் எல்லாம் அதை தான் கழுவி ஊற்றுறாங்க. ப்ரோமோலேயே அது கொஞ்சம் தெரிஞ்சு எல்லாம் 24 ஹவர்ஸ் எபிசோட் நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களாம் பார்த்துட்டு எல்லாம் கழுவி ஊற்றிடுறாங்க. நிறைய பேர் ரிவ்யூ போடுறாங்க, அவங்களோட ஃபீட்பேக்கை போடுறாங்க. எனக்கு கூட பார்க்கறதுக்கு ரொம்ப எச்சில் அது. அந்த போர்ஷனை போட்டுன்னு அவங்க 2 பேர் நீ வந்து பண்ணுற, நீ விவரம் இல்லை, நம்ம வெளில போய் பண்ணலாங்களே, அந்த போர்ஷன் நீ வந்து அரை மணி நேரம் காட்டுறீங்க. வேறு எவ்வளோ இருக்குது இந்த வீட்டில். இன்றைக்கி முத்து பண்ண டாஸ்க்கு கொஞ்சம் நல்லா, முத்துக்கு யாரும் டாஸ்க் கொடுத்தாங்கன்னு தெரில. பட் அந்த 4 இந்த பில்லோ வந்து தலையில் வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கின்னு எல்லாரும் பேர் கத்தி சொல்லணும் முத்து, அது நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு காமெடியாக முத்து வந்து இந்த பில்லோவெலாம் தூக்கி தலையில் வச்சுக்கின்னு அப்படி போய் நடந்து போய் பண்ணுறது வந்து பார்க்கறதுக்கு காமெடியாக தான் இருந்தது. அந்த முத்து வந்து நல்லா பண்ணார். பண்ணிட்டு அவர் போயிட்டு எல்லார்ட்டையும் போய் கத்தி சொல்லணும், ஏய் நீ பண்ணுறது சரி கிடையாது, உனக்குன்னா டாஸ்க் பண்ணுற பேர் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவான்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்ன கமெண்ட் கொடுக்கணும்னு போய் கொடுக்குறது. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அது பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அருண் வந்து இன்றைக்கி மஞ்சரியை பற்றி கரெக்டாக பாயிண்ட் சொன்னார். மஞ்சரி வந்து 1ஆம் நம்பர் டாக்ஸிக் தான் மஞ்சரி. ஏன்னா அவங்களுக்கு வேணுன்னும் போது அவங்க கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, மற்றவங்க வரும்போது வேறு மாதிரி பேசுறது, ரெண்டாவது கயாங்க கத்தின்னு இருக்குது, லவ பண்ணி எல்லாத்துக்கும் கத்துறது. எல்லாருக்குமே தெரியும், பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், பார்க்குற ஆடியன்ஸுக்கு நமக்கும் புரியும். கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கிற எல்லாருமே நம்ம தேவையில்லாமல் கத்துறாங்க, லவலப்பன் கத்துறாங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ரெண்டாவது எல்லா விஷயத்துக்கும் பேசுகிறாங்க, எல்லாத்தையுமே பேசுகிறாங்க, எல்லா விஷயத்தையும் மூக்க நுழைக்கிறாங்க, வந்து எல்லாத்துக்கும் மூக்க நுழைக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க என்ன பேசுகிறாங்க, எந்த இடத்துல பேசுகிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்கன்றது நமக்கு தெளிவாக புரியும். நிறைய சீசனில் நிறைய பேர் நிறைய பேசியிருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக தான் பேசுகிறாங்க, இந்த இடத்துல பேசி தான் ஆகணும், இங்கே பேசலாம் வேலைக்கு ஆகாது, இங்கே கேள்வி கேட்கணும், அவங்க நியாயத்தை சொல்லணும், அவங்க பாயிண்ட்டை சொல்லணும்னு நம்மளே சொல்லியிருக்கிறோம், ஓகேவா. ஆனால் இந்த சீசனை பொறுத்தளவு இந்த மஞ்சரி பண்ணுறது, ஜாக்லின் பண்ணுறது, சௌந்தர்யா பண்ணுறது, இந்த சாச்சனா பண்ணுறது எல்லாம் வந்து என்னென்னா, இந்த பவித்ரா கத்துறது, ஆனந்தி கத்துறது, இந்த தர்ஷிகா கத்துறது, இதெல்லாம் என்ன வந்துன்னா தேவையில்லாமல் பண்ணுறது. அதாவது அந்த இடத்துல தேவையே கிடையாது. இவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வீட்டில் இவங்க இருக்கும்போது, இல்லை இவங்க ஃபேமிலி கூட இவங்க இருக்கும்போது, இல்லை இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ, இல்லை இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்ககிட்ட இவங்க இருக்கும்போது இவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு, அது நியாயம், கரெக்டு, அப்படி தான் இருப்பேன், அப்படி நான் இருக்கிறது நீ கேள்வி கேட்குறது தான் கேவலம், நான் அப்படி இருக்கிறேன், நான் என் வீட்டில் இருக்காமல் தான் நான் இருப்பேன், என்னை எல்லாருமே மதிப்பாங்க, நீ என்னை மதிக்கணும், என்னை யாரும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க, நீ என்ன ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, எனக்கு இந்த வார்த்தைலாம் பிடிக்காது, என்ன இந்த வார்த்தை யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்கள் வீட்டில் சொன்னாலும் நான் திருப்பி சண்டை போடுவேன், அந்த மாதிரி வார்த்தைகள் நீ சொல்லும்போது நான் அவங்ககிட்ட சண்டை போடுவேன், இது நான் என் வீட்டில் இருக்காமல் தான் இருப்பேன் அவங்க இருந்துக்கிட்டு, இவங்க அந்த மாதிரி கேவலமான ஒரு தாட் ப்ராசஸில் மைண்ட் செட்டில் ஒரு 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 கான்செப்டே இல்லாமல் பிக் பாஸ் வீட்டில் வந்து இவங்க வந்து லோக்கலாக சில்லறத்தனமாக இருந்துக்கிட்டு, மற்றவங்களை இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க கேவலம், வேஸ்ட்டு, அவனுக்கு வந்து மேனர்ஸ் இல்லை, ரெஸ்பெக்ட் இல்லை, அவன் வந்து கேவலமாக பேசுகிறான், பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, எதைத்தாலும் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்னு சொல்லி பேசிக்கிட்டு வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி போட்டு கொடுத்துறது. விஜய் சேதுபதி அதை வந்து என்னென்னா இவ்வளோ வாரமாக வந்து அதை கரெக்டாக பிரித்து வச்சு கரெக்டாக கேள்வி கேட்கல. ஏன்னா இவங்க பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே விஜய் சேதுபதி கேள்வி கேட்டுன்னு போயிரு. அப்போ என்னென்ன ஆகுதுன்னா, வீக்கெண்டில் வந்து என்னென்னா இவங்க பண்ணி இந்த கேவலமாக பண்ணுறது தான் கரெக்டுன்னு ஆகுது. இந்த போன வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோடு மட்டும் தான் விஜய் சேதுபதி கொஞ்சம் உருப்படியாக கரெக்டாக கேள்வி கேட்டார், ஓகேவா. அந்த உருப்படியாக கரெக்டாக கேள்வி கேட்டது கூட கொஞ்சம் அப்படி இப்படி பூசி மொழிக்கு தான் அவர் வாரம் பூசி மொழிகிட்டு போயிடுவார். அதனால் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, வீட்டில் இவங்க வீட்டில் இருக்க மாதிரி இருக்காங்க, மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்களா, ஓட்டு போடல, இல்லை விஜய் டிவி இவங்க சேவ் பண்ணி உட்கார வச்சுருக்கான்னு தெரில, வாரம் இப்படி வந்துடுறானுங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டேட் 60க்குன்னா ஆல்மோஸ்ட் 9th வீக் இது, 9 வாரமாக இவனுக்கு இருக்கிறானுங்க. 9 வாரமாக இவனுக்கு இவ்வளோ குப்பையான கும்பலும் இந்த வீட்டில் தாக்கு பிடிச்சிருக்குன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்க்க போனால் தர்ஷா இருந்திருக்கணும், ரியா இருந்திருக்கணும், சிவா இருந்திருக்கணும், இவங்க 5 ரவீந்தர் கூட இருந்திருக்கணும், ஆர்ணவை தவிர மற்ற எல்லாருமே இருந்திருக்கணும். அவங்களாம் வெளில போயிட்டாங்க. அந்த 4 பேர் வெளில போனதில் இந்த கும்பலில் 4 பேர் யாராவது வெளில போயிருக்கணும். இந்த கும்பலில் இருக்க 4 பேர் வெளில போயிருக்கணும். அவங்க இருந்திருக்கலாம், ஆனால் அவங்களாம் இல்லை. இந்த குப்பைங்கள்லாம் வந்து இந்த வீட்டில் உட்காந்துன்னு இருக்குங்களா, இவங்க வந்து அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. அதனால நீ இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாது, அப்படியே டபுள் ட்ரிபிள் கேம் ஆடிக்கின்னு. அதனால தான் இந்த சீசனே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது தெரியும், யார் கரெக்டாக ஆடுறாங்க, யார் கரெக்டாக ஆடலன்னு. மஞ்சரி வந்து ரொம்ப தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் வந்து பேசிக்கின்னு, நியாயத்தை பேசுகிற மாதிரி பேசிக்கின்னு, எல்லாத்தையும் நியாயம்லாம் பேசலை, இஷ்டத்துக்கு பேசினுக்கிறாங்க.
இந்த வீட்டில் இந்த சீசனில் உருப்படியாக ஆடுறாங்க அப்படின்னு பார்க்க போனால் அது வந்து ஒன்று வந்து அருண் வந்து நல்லா உருப்படியாக ஆடுறாரு. அப்புறம் முத்து, அப்புறம் வந்து அதான் பாருங்கள், யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து ஒரு 16 பேர் இருக்கிறானுங்க. இது வரைக்கும் இருந்த 21 பேரில் எல்லாமே வேஸ்ட்டு, குப்பை. இப்போ ஒரு 16 பேர் இருக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். 16 17 பேரான்னு தெரில. அதில் வந்து என்னென்னா ஒருத்தர் 2 பேர், இப்போ அருண் ஓரளவு நல்லா ஆடுறாரு, முத்து ஓரளவு நல்லா ஆடுறாரு. முத்துவும் வந்து சாச்சனா ஓவர் ப்ரொடெக்ஷன். அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, சாச்சனா தப்பு பண்ணுறாங்க, தேவையில்லாமல் வார்த்தை விட்றாங்க, தேவையில்லாமல் கத்துறாங்க, பேசுகிறாங்கன்னா முத்து போய் அட்வைஸ் பண்ணும். அண்ணன் தானே, போய் அட்வைஸ் பண்ணும். இந்த மாதிரிலாம் நீ பேசாதம்மா, மற்றவங்களுக்கும் மரியாதை கொடு, உன் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நீ காப்பாற்றிக்கோ, நீ இப்படியே பேசினா தப்பு, அதை சொல்கிறது இல்லை. ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு சாச்சனை எல்லாத்தையும் ஆட்டம் போடலாம், ஆட்டி எல்லாரையும் கேவலப்படுத்தலாம், கேவலப்படுத்திட்டு அப்புறம் வந்து அழுதவொன்று என்ன பண்ணுறது, போய்ட்டு அதை சமாதானப்படுத்துறது. அப்போது அந்த பொண்ணுக்கு அவள் பண்ணுற தப்புன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். அதை சுற்றி 4 பேர் நீ பண்ணுற தப்புன்னு சொன்னால் தானே அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கும். தீபக்கு மரியாதை கிடையாது, சௌந்தர்யாவுக்கு மரியாதை கிடையாது, ஜெஃப்ரிக்கு மரியாதை கிடையாது, யாருக்குமே மரியாதை கொடுக்குறதில்ல. விஜய் சேதுபதிக்கே மரியாதை கொடுக்குறது கிடையாது. விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோடில் வந்து சாச்சனா 4-5 கேள்வி கேட்குறாரு. சாச்சனா வந்து விஜய் சேதுபதியே திமுறா பதில் சொல்கிறது. அப்படி தான் பண்ணேன், வாண்டராக தான். யாராவது இது வரைக்கும் கமல் சார்கிட்ட வந்து ஆமாம் சார் நான் வாண்டராக தான் பண்ணேன், எனக்கு கோவம் வந்துச்சு, வேணும்னே தான் நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுவாங்களா? சொன்ன கமல் சார் சும்மா விடுவாரா? இந்த பொண்ணு ஓப்பனாக அவ்வளோ பேர், அதுவும் கேமரா, இவ்வளோ கேமரா இருக்குது, இவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, விஜய் சேதுபதி கேட்குறான்னு தெரியுது, அதில் கூட ஒரு பயமே இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அந்த வெறுப்பு, அந்த கோவத்தோட உச்சத்தில் போய் ஆமாம் எனக்கு கோவம் வந்துச்சு, ஜெஃப்ரி என்னை வெறுப்பேன் தான், வாண்டடாக தான், வேணும்னே தான் ஜெஃப்ரிக்கு நான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், அப்படி தான் நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சாரி கிடையாது, ஒரு ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஜெஃப்ரி வந்து சாரி கேட்கலையா, சாச்சனா சாரி கேட்கலையா, இப்படி மாற்றி மாற்றி பேசின்னு இருக்கிறது எப்படி இது? சரி, எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் மட்டும் சாரின்னு கேட்டால் முடிஞ்சு போயிச்சா? சாரி அப்போ எல்லாருமே எல்லாம் பண்ணலாமே, எல்லோரும் எல்லாமே பண்ணிட்டு சாரி, எல்லாத்தையும் மட்டும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. நீங்களும் அது சாரி ஆமாம் சாரி சொல்லிட்டேன் ஸோ சைலண்ட்டாக திரும்ப வேண்டியது, நீங்கள் அந்த கடுப்பு கோவத்தை வச்சுருக்கீங்க. அப்போது விஜய் சேதுபதிக்கிட்டே வந்து அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன், ஆமாம் நான் வேணுமே தான் மாற்றாக தான் நான் கொடுத்தேன். தீபக் வந்து என்னை வந்து ஹார்ஷாக சொன்னார், நீ என்னம்மா மைக்கை போடலையா, இது பண்ணலையா, அது இது பவுலில் கழுவி வைக்கலையா அப்படின்னு தீபக் வந்து ஹார்ஷாக சொன்னார். அதனால எனக்கு கோவம் வந்துச்சு. யார்? விஜய் சேதுபதியே சொல்கிறது. இந்தளவு கேவலமாக இருக்குது இந்த 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 ஹவுஸ்மேட்ஸு, இந்த இங்கே இருக்கிறவங்களோட பிஹேவியர். அதனால தான் இந்த சீசன் வந்து மொத்தமாக கேவலமாக இருக்குது. அதோட ஒரு 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 நாள் அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஒரு நாள் நடக்கிற டாஸ்க்கும் சரி, இவங்க பண்ணுற பிஹேவியரும் சரி. இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே அதுதான். அப்புறம் வந்து அன்ஷிதா வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வன்மத்தெல்லாம் கொட்டிட்டு அப்புறம் டாஸ்க் முடிஞ்சோன்னு எல்லார்ட்டையும் வந்து அழுதுகிட்டு, நான் வந்து எனக்கு அப்படி பண்ணுறதுக்கே எனக்கு மனசு இல்லை, நான் அப்படி பண்ண முடியாமல் தான் நான் பண்ணேன், எனக்கு சாரி. உங்களை யார் அப்படி பண்ண சொன்னாங்க? டாஸ்க்குனால் இந்தளவு வன்மத்தை கொட்டிக்கின்னு கத்திக்கின்னு ஒரு பிபி ரைஸ் ஆகிக்கின்னு ரொம்ப உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துக்கின்னு எல்லாரையும் வந்து கேவலப்படுத்திக்கின்னு அவ்வளோ ஏன்னா வீட்டை விட்டு வெளில போக வேண்டியது தானே? இல்லை வந்து நாமினேஷனில் வந்தால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்காமல் இருக்க வேண்டியது தானே? எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறீங்க? அவ்வளோ பேசுகிறவங்க கம்முன்னு போயிடணும், வீட்டை விட்டு போயிடணும். நாமினேஷன் வந்தாலும் கவலைப்படக்கூடாது. ஒரே அழுதுக்குன்னு அன்பு மழை பாசத்தை கொட்டிக்கினேன், அப்புறம் எல்லாத்தையும் வன்மத்தை கக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்குறது. இந்த சாச்சனாவும் ராணுவம் சேர்ந்து இவனோட சத்யாவோட பேண்ட்டு ஷூவெல்லாம் டேமேஜ் பண்ணியாச்சு, அப்புறம் வந்து சாரி கேட்குறது. இந்த மஞ்சரி போயிட்டு முட்டையாக பவித்ரா கிட்ட கொடுத்துட்டு சாரி கேட்குறது. அன்ஷிதா வயல முட்டையை ஊற்றிட்டு சாரி கேட்குது. அப்புறம் சாச்சனா வந்து என்னென்னா அன்ஷிதாக்கு வந்து வாயில் மிளகாயை வச்சுட்டு சாரி கேட்குது. இந்த டாஸ்க் அது கிடையாது. அதே மாதிரி ரஞ்சித் போய் கெஞ்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஜாக்லின் வந்து எல்லாருக்கும் ரஞ்சித் வந்து கேவலப்படுத்திட்டு அவர் 1 நம்பர் ஃப்ராடுன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அவர் ஏமாற்றின்னு கேம் ஆடின்னு இருக்கிறாரு. இருந்தாலும் அவங்க எல்லோரும் ஏமாற்றின்னு இருக்கிறாரு, அதுதான் அவர் ஆர்டர் கேம்னு சொல்லிவிட்டு சாரி கேட்குது. இதுதான் இந்த கேம் ஃபுல்லாக நடக்குது. ஸோ இவங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கணும், அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. என்ன நடக்குதோ அது நம்ம கேவலம்னா கேவலம், அவ்வளோதான். இந்த சீசனு இந்த ஆர்டர் எல்லாமே நடிப்பு, ஃபேக்கு, 1 நம்பர் டாக்ஸிக்கு, கிரிஞ்சி, வன்மத்தின் உச்சம். அதனால் இதான் இந்த சீசனு. ஸோ இன்னையோட இந்த டெவில் டாஸ்க்கு முடிச்சிட்டானுங்க. நாளைக்கு வந்து உட்காந்துருவானுங்க. நாளைக்கு உட்காந்துட்டு யார் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர், யார் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு பேசுவானுங்க. பேசிட்டு இந்த பேட்ஜெல்லாம் ஏன் வாங்கினாலும் அவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துருவானுங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே சாட்டர்டே சண்டே வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துன்னு விஜய் சேதுபதிக்கிட்ட இவனுங்க இருக்கிற எல்லா கடுப்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து விஜய் சேதுபதிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவர் விஜய் சேதுபதி 4 பேரை கொஞ்சம் ராடு விடுவார், வறுத்து எடுப்பார், எல்லாத்தையும் பண்ணிட்டு இவனு ஓட்டிடுவாங்க. இப்படி தான் மொத்த சீசனும் போய்டும். 106 நாளும் நம்ம இதை தான் ரிவ்யூ பண்ணிட்டு போகிறோம். ஸோ
அப்படியே நம்மளும் இந்த சீசனை முடிச்சுட்டு ஏறக்கட்டு பேக்கப் பண்ணிட்டு அடுத்த சீசன்லையாவது இவங்க உருப்படியாக தான் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு போக வேண்டியது தான். ஸோ அதான் மக்களே, இன்றைக்கி டே 60 ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு இந்த இன்றைக்கி எபிசோட் பற்றி ரிவ்யூ பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஃபீட்பேக்காக போடுங்க, கமெண்ட்ஸாக போடுங்க. அண்டு நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க. லைக் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், வசதியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடில், நாளைக்கு ரிவ்யூ டே 61 ரிவ்யூவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.